அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், நம்ம உக்ரைன் செய்திகளும் மற்ற செய்திகளும் பெரிய அளவுக்கு விவாதிக்க போகிறோம். வாங்க நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாக வேணாம், நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த ஒரு ஆர்டிக்கல் இந்துஸ்தான் டைம்ஸில் பார்த்தேன். ஒரு நல்ல முடிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகள், குறிப்பாக பிறக்கின்ற குழந்தைகள் 6 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே செரலாக், பால் பவுடர், இன்னும் ஒரு சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் 20% பக்கம் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் அண்டு சுக்ரோஸ் கலக்கிறாங்க. அதாவது சர்க்கரை கலக்கிறாங்க. இந்த சர்க்கரை இதுக்கப்புறம் முழுமையாக கேன்சல் பண்ணுறாங்களாம். ஏன்னா ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2035 பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் ஒபிசிட்டியால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒபிசிட்டி அப்படின்னா இந்த சர்க்கரை கலக்கிறதுனால அது அந்த குழந்தைகளோட ஃப்யூச்சர் அடுத்து பாதிக்கிற மாதிரி ரிசல்ட் நிறையா வந்ததுனால சர்க்கரை இல்லாமல் டைரெக்டாக நேரடியான பால் பவுடரோ இல்லை செரலாக் இப்போ பார்த்தோன்னா அந்த உணவு மாதிரி நிறைய கலக்கையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்க சொல்கிறாங்க. இது ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு சர்க்கரை இல்லாமல் இந்த பால் பவுடரு, இந்த மாதிரி பவுடர் கொடுக்குறதும், அதே இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சர்க்கரை கலந்து தான் கொடுக்குறாங்க. இதே 2 பார்ஷியாலிட்டி இருக்குது. அதாவது நல்ல வளம் படித்த நாடுகளுக்கு சர்க்கரை இல்லாமல் இங்கே இந்தியாவுக்கு சர்க்கரை கலக்காமல் தான் கொடுக்குறன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. பட் இன்றைக்கி ஃபேஸியும் சரி, மத்திய அரசாங்கம் இதுக்காக ஒரு குழு அமைச்சு இப்போ இனி சேல்ஸ் பண்ணுகிற எல்லா ப்ராடக்ட்டுமே 0% சர்க்கரையை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்லையுமே 10%, 20%, 30% அளவுக்கு சர்க்கரையை கொண்டு சேர்த்திடுறாங்க. இது நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகுது. எல்லா ப்ராடக்ட்டில் இருக்கிற சர்க்கரையும் தூக்கிட்டாங்கன்னாவே சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். நம்ம ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனுடைய ட்ரோன், அதாவது இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஆன்டி ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை வாங்குவதற்கு அவங்க அமைச்சரவையில் கூடி பேசிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அருமையாக வேலை செஞ்சிட்ருக்கு. ரஷ்யா பயங்கரமாக தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னையா நம்ம ஏன் பொறுமையாக இருக்கணும் இந்த முடிவில், அதனால் போயிட்டு சம்பவத்தை செஞ்சு விட்டுற வேண்டியதான்னு சொன்னோன்னே இங்கே உக்ரைன் தரப்பில் ஒரு கொண்டாடுதல் இருக்காங்க. ஏற்கனவே சவுதி கூப்பிட்றாங்க, குவைத்து கூப்பிட்றாங்க, கத்தார் கூப்பிட்றாங்க. எங்கே தான் போகிறத சொல்லுங்கள், ஜோர்டனுக்கு போகிறதா இப்போ அவங்களும் சொல்லிட்டாங்களாம். இன்னொரு சர்ப்ரைஸ் கால் என்ன தெரியுங்களா, நேராக நெதன்யாகவே கால் பண்ணிட்டாராம். எங்கள் நெதன்யாக இருக்காரா இல்லையான்ட்டு பெரிய விவாதமே போயிட்டுருக்குங்க. ஆனால் அங்கே டைரெக்டாக தலைவருக்கு ஃபோன் பண்ணிட்டாராம். என்ன தலைவரே, செலன்ஸ்கி எப்படி இருக்கீங்க? ஆனால் தலைவரே சொல்லுங்கள் தலைவரே, உங்களுக்கு என்ன அது வாப்பா, ஒரு கொஞ்சம் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே வந்துடும் தலைவரேன்னு சொல்லியிருக்கிறாராம். அங்கேயும் டெலிஃபோன் மூலயமா பேசியிருக்கிறான்ற தகவல் உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ ஆம் வெரி பிஸி. இப்போ உக்ரைனுடைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்துக்கு உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்று திரும்புகிற திசையெல்லாம் பயங்கரமாக பிஸி ஆகிறாரு மனுஷன். இதற்கு முன்பு பணத்துக்காக நாடு நாடாக போயிருந்தவர் இப்போ வியாபாரத்துக்காக போக ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் நேற்று கூட கிரிமியா பகுதியில் இருக்கக்கூடிய S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முடிச்சு தள்ளிட்டோம், அடித்து அடியில் பிரித்து மேய்ஞ்சிட்டு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரஷ்யா தரப்பில் கடந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 1770 ட்ரோன் அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்களாம். 1530 கைடட் ஏரியல் பாம்ஸ் இந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. 86 மிசைல்ஸ், 20 பேலஸ்டிக் மிசைல்ஸ். இது இல்லாமல் அந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்ட அந்த ஏரியல் மிசைல்ஸ், பாம்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது 60 ஃபாரின் கம்போனண்ட்டாக. இது எல்லாமே ரொம்ப பிரத்யோகமாக 20 கட்ட பொருளாதார தடைகளை போட்டு இதெல்லாம் நம்ம கிடைக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே சர்வசாதாரணமாக அந்த காம்போனண்ட்டில் இருக்குது. எல்லா நாட்டோட ஸ்பேர் பார்ட்ஸுமே அதில் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார தடைகள் நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா நம்ம வான்திறப்பு சாதனங்களை ஸ்லோ பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரணும். ஏன்னா பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடைமறிச்சா தான் கொஞ்சம் செட் ஆகுன்ற மாதிரிலாம் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்று காலையில் கூட உக்ரைனுக்குள்ளே என்னாச்சுன்னா, பேசஞ்சர் ட்ரெயினை அடிச்சிட்டாங்க. பேசஞ்சர் ட்ரெயினை அடிக்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்க. பட் பேசஞ்சர் ட்ரெயின்னும் போது மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்றாங்க. ஒருவேளை அந்த ட்ரெயினில் வெடிமருந்துகள் வேறு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்களான்னு தெரியல. ஆனால் 2 டார்கெட்டாக வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உக்ரைனுக்குள்ளே நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை பார்க்கும்போது, நேற்று பெரும்பாலான தாக்குதல் கியூவை குறி வைத்திருந்தாங்க. அது இல்லாமல் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பவர் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை குறி வைத்திருந்தாங்க.
ஒட்டுமொத்தமாக 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் குறி வச்சுருந்தாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, இது எல்லாத்தையும் குறி வைத்து பார்ஷியலாக அடிச்சுட்டே தாங்கிறாங்க. அந்த மஞ்சள் கலர்லாம் வந்து பாதி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே எல்லாருமே பிஸி ஆகிற சமயத்தில் உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷனை தேடி அடிச்சிட்டு இருக்காங்க, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தேடி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்தினாங்க. நேற்று அந்த கிரிமியா பகுதிக்கு கீழே ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. நேற்று ஒரு பெரிய பிக் அட்டாக் ட்ரை பண்ணாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. 134 ட்ரோன் பக்கம் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு ட்ரோன் தான் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில் வந்து கீழே அது தாக்கல் நடத்தப்பட்டதாக வந்து சொன்னாங்க. இந்த ட்ரோன் மேக்ஸிமம் சுட்டு வீழ்த்தின அப்படின்னாலும் இவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை எல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ டே டு டே வந்து ரஷ்யாவுக்கு பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க உக்ரைன் தரப்பில். முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஆயுத ப்ரொடக்ஷனும் சரி அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு வளர்ந்து இப்போ களத்தில் எந்த நாடு சண்டை போட்டாலுமே ஜெலன்ஸ்கி ஃபோன் பண்ணிடுறார், தலைவா வந்து உதவி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ரஷ்யா அடிக்கிற அடியில் அமெரிக்காவுக்கே உதவின்றாரு, ஜெலன்ஸ்கின்ற இஸ்ரேலுக்கே உதவி பண்ணுறன்றாங்க. இஸ்ரேல் நாங்கள் தான் வான்தடுப்பு சாதனங்களை பெஸ்ட்டு, அயன்டோமு அது இதுன்னெலாம் சொல்கிறாங்களே, ஆனால் கடைசியில் அங்கேயே ஒன்று செட் ஆகலையே, வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னாவே நம்மளுக்கு புரியுதில்லை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மறுபடியும் நேற்று கூட ஒரு தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 97 ட்ரோன் பக்கம் வந்து அனுப்பியிருந்தாங்களாம். ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி வந்து இந்த மார்ஷியல் லா கொண்டு வரும்போது, இராணுவ சட்டத்தை கொண்டு வரும்போது நிறைய எம்பிஸ்லாம் வந்து இராணுவ சட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே நான் வேலை செய்ய விரும்பலை, நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணுற மனநிலைக்கு வந்துட்டாங்களாம். ஏன்னா ஒரு சர்வதிகார போக்கில் அவர் கீழே வேலை செய்யணுமே, அதனால் கொஞ்சம் ரிசைன் பண்ணலாமான்னு நான் முடிவு எடுத்தாங்களாம். அப்போ தலைவர் வந்து சொன்னாராம் ஜெலன்ஸ்கி, உங்களுக்கு 2 ஆப்ஷனு, அதாவது உங்களோட சேவை வந்து எங்கள் நாட்டுக்கு தேவை, ஒன்று எம்பியாக தொடருங்க, இல்லைனா போர்க்காலத்தில் முன்களத்தில் போயிட்டு சண்டை போட போங்க, 2ல் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பதில் வந்திருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதனால தான் இப்போ எம்பிஸ் எல்லாம் பொறுப்பாக வேலை செய்கிறாங்களாம். இல்லைனா சொல்லிட்டாராம், எந்த நேரத்தினாலும் உங்களை வந்து முன்களத்தில் அனுப்பிச்சி வச்சிருவேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அங்கே வேலை செய்யணுமா இங்கே வேலை செய்யணுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஆனால் ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஐரோப்பா நாடுகள்கிட்டலாம் கூப்பிட்டு, ஐரோப்பா நாடுகள் வழக்கமாக என்ன பண்ணாங்கன்னா, ஜெலன்ஸ்கிக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கணும்னா அமெரிக்கா கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கி இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா டொனேஷன்ற பேரில் இல்லை பெரிய அளவுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பட் இந்த தடவை இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்ததெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ஈரான் யுத்தத்தில் எங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறைய தேவைப்படுது, அதனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்களாம். இப்போ ஐரோப்பா நாடுகள் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், எங்களை வந்து ஒரு நட்டு ஆற்றுல வந்து ஒரு ஆற்று பகுதியில் பாதி வரைக்கும் கடந்து வந்துட்டு எங்களை கைவிட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஜெலன்ஸ்கி கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், இனி வான்தடுப்பு சாதனங்கள் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அங்கே ரஷ்யா வந்து தையதாக்குன்னு குதிப்பாங்களே அப்படின்னு ஒரு மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம். இந்த யுத்தம் என்பது இன்னும் ஒரு 15 நாள் பக்கம் தொடர்ந்தது அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு குஷி மோல் இருப்பாங்க, உக்ரைனை பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இருந்தாலும் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, முன்களத்தில் வந்து இப்போ ரோபோட்டிக் மெத்தடில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவங்க உள்ள நிலைஞ்சு தாக்கல் நடத்திட்டாங்க இருந்தாங்களாம். இப்போ 120 கிலோமீட்டர் வரைக்குமா ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக தாக்கல் நடத்தி தூக்குற மாதிரி முன்களத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம். இந்த தடவைலாம் வந்து நாங்கள் விடவே மாட்டோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய கடைகள்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் தேடி போய் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இங்கே என்னலை பண்ணுற வாங்களே, முன்களத்துக்கு போகிறதுக்கே ஆள் இல்லை, இன்னும் உட்காந்து கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் பயங்கரமாக வந்து விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். எல்லாத்தையும் பெரும்பாலும் ஆண்கள்னு கண்ணில் தென்பட்டாவே வாப்பா கண்ணா முன்களத்துக்கு வா, ஆள் இல்லைன்னு தூக்குறாங்க. இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து, ஹங்கேரி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ட்ரூசா பைப் லைன் வந்து கொஞ்சம் நீங்கள் சேதாரம் பண்ணிட்டீங்க, ஹங்கேரிக்கு வர வேண்டிய கனெக்ஷன் கொஞ்சம் வரல, அதனால் ஜெலன்ஸ்கி அதை கொஞ்சம் நீ சரி பண்ணி விட்டுட்டுனா நான் 990 பில்லியன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஹங்கேரியும் ஓட்டு போட்டுருவாங்க, அதனால நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அவர் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, இது வந்து முழுக்க பிளாக்மெயிலை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்லாம் தேர்தல் முடிஞ்சு வெயிட் பண்ணலாமான்னு சொல்ல. ஏன்னா தேர்தல் வந்து இப்போ ஏப்ரல் 26, அதனால் என்னங்க தேர்தல் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரே பரபரப்பாயிருவாங்கல்ல. இதுக்கப்புறம் இன்னையிலேருந்து வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. இனி நடக்கின்ற ஒரு மாதம் வந்து ஒரே தெருக்கூத்து இல்லை, பயங்கர கூத்தாக இருக்குல்ல. வேட்பாளர்கள், அன்பு வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வரல. சரி, இனியும் திடீர்னு வந்தது நம்மளுக்கு 23 நினைக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் 23ஆம் தேதி நம்ம எலெக்ஷன். பெரிய ஒரு பிக் டேவாக வந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேட், வாக்காளர் திருநாள்ன்ற மாதிரி.
நமது தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாளுமே கூட. சரி, எகைன்ஸ் நான் எங்கே வரேன், நான் ஹங்கேரியனுடைய தேர்தல் வருது இல்லையா, அந்த தேர்தலில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, யார் என்ன வந்தாலுமே புட்டினுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எதிரி, புட்டினை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எங்களுக்கு நண்பன். அதனால் ஹங்கேரியனுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் புட்டின் தேர்தலாக பார்க்குறேன், அங்கே விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. நேற்று ஈரான் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, எப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ இல்லை அரபு நாடுகளுக்கு ஆதரவாகவோ ட்ரோன் எல்லாம் கொண்டு வந்து ஜெலன்ஸ்கி இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்பயே ஆர்டிக்கல் 51 படி நாங்கள் அவர்கள் மீது தாக்கல் நடத்த வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. உடனே அதுக்கு உக்ரைன் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நீங்கள் இத்தனை நாளாக ரஷ்யாவுக்கு நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்களே, அப்போ அதுவும் நாங்கள் ஆர்டிக்கல் 51 பயன்படுத்தலாமா, இல்லை நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் எங்களை தான் தொட்டு பாருங்களேன், இல்லை சீண்டி பாருங்களேன், அங்கேயே பெரிய கஷ்டப்பட்டுறீங்க, இல்லை எங்களை வேறு அடிக்கிறீங்களான்ற மாதிரி எகத்தலமாக ஈரானை வந்து வம்பு இழுத்துருக்குறாங்க. ஈரான் 2 பார்சல் பண்ணி விடுங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அமெரிக்கா கிட்ட வந்து சொல்லிட்டாங்களாம், தலைவரே நான் வந்து என்னோட இன்டெலிஜென்ட் மூலிமா நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், 100% ரஷ்யா உதவி பண்ணுறாங்க ஈரானுக்கு. அவங்க உதவி இல்லாமல் இவங்க உங்களோட லொக்கேஷனை தேடி தேடி அடிக்க வாய்ப்பு இல்லை. உங்களோட வான்தடுப்பு சாதனங்கள்லாம் என்கிட்ட இருக்கும்போது கூட அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு, பார்த்தீங்களா, இழந்துட்டீங்களா, எல்லாம் போச்சா, யார் காரணம், ரஷ்யா தான் காரணம், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொலாவிட்டு தடையை நீக்கிறேன் அதை நீக்கிறேன்ல போட்டு போலாங்களே, ரஷ்யா தான் காரணம், எனக்கு ரஷ்யாவும் சேர்த்து சண்டைக்கு போங்க, இன்னையே அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜெலன்ஸ்கி கேட்குறாரு. வழக்கமாக அவர் இத்தனை நாள் என்ன பண்ணாருன்னா, நேட்டோ நாடுகளை வம்பு கழுத்துட்டு இருந்தார். ஏதாவது ஒரு சின்ன துகள்கள் உக்ரைன்லேருந்து அந்த பக்கம் போலந்துலேயோ இல்லை ரொமானியாவிலேயோ போய் விழுந்துச்சுன்னா, ஓஹோ ஆர்டிகல் 2 பயன்படுத்துங்க, 3 பயன்படுத்துங்க, அடிங்க, நேட்டோ நாடுகளே ஓடி வாங்கினாரு. தன் வாழ்நாளில் எப்படியாவது நேட்டோ நாடுகளை கோத்து விட வேண்டும் என்ற லட்சிய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு முடியாமல் போனதற்காக இங்கே தனது பார்வையை திருப்பி இருக்கிறார். எப்பாடுபட்டாவது கொஞ்சம் ரஷ்யா மீது இப்போ அமெரிக்காவை அடிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க நிலைமையே எங்கே தலைகீழ நிற்கிது. இங்கே அது ஈரான் அடிக்கிற அடியில் வான்தடுப்பு சாதனங்களிலிருந்து நீங்கள் வாங்க அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு என்னென்னமோ நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி நின்று கொண்டு இருக்கிறதாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. தடுமாறிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த நாடுகளுக்கும் வெற்றி என்பது எளிதில் கிடைத்து விடாது. அவ்வளோ சீக்கிரம் ரெஜிம் சேஞ்செல்லாம் வந்து விடாது. அமெரிக்கா நினைப்பது நடக்காது, இங்கே ஈரான் நினைப்பது நடக்காது. அதனால் பெரிய ஒரு டஃப்பாக தான் போயிட்டுருக்கும். பார்க்கலாம் நம்ம இனி வருகின்ற நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. அமெரிக்கா தரப்பில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், ஜெலன்ஸ்கி டஃப் கொடுக்குறாரு, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சரியில்லை, புட்டின்னா ஓகேன்ற மாதிரி தனது ஸ்டைலாக சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் அப்படின்னா இனி நாங்கள் உக்ரைனை பேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்களை வழி கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களாம். இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குரூடாயில் விலை ஏற்றுறதுனால ரஷ்யா தான் பெரிய அளவுக்கு நன்மைனா கிடையாது, அமெரிக்கா தானா. ஏன்னா அவங்க 50 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கான். இப்போ குரூடாயில் பேரலுக்கு $100 போதா, அது வந்து பெரிய அளவுக்கு கெயின் வந்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்று சேர்த்து இவர் கனடா வந்து என்னைக்குனாலும் நம்மளுக்கு ரஷ்யாவால் ஆபத்து, ஆனால் நம்ம ஒன்றிணைன்ற மாதிரியான ஒரு அறைகோலை எடுத்திருக்காங்க. முதல் முறையாக வெனிசுலாவில் அமெரிக்காவோட எம்பசியை வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூடிய விரைவில் கியூபாலையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கியூபா ஆல்மோஸ்ட் அண்டர் சரண்டர். மதிப்பு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் ட்ரம்ப் அவர்களே வாழ்க வாழ்க. எத்தனை நாள் என் மனதை ஏங்கி கொண்டிருந்தது, எப்பொழுது ட்ரம்ப் அவர்களை பார்ப்பேன், எப்பொழுது ட்ரம்ப் அவர்களிடம் கை கொடுப்பேன், அது மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கியூபாவிலிருந்து. அதனால் கூடிய விரைவில் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து துவங்குறாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் தான் அதுக்கு தலைமை தாங்குறன்றது கூடுதல் தகவல். இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து வழக்கமாக ஈரான்லேயும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் நிறைய ஆயில் வந்து இந்த பக்கம் இல்லீகலாக திருடி கொண்டு வந்து விற்பாங்க பாகிஸ்தானுக்குள்ளார. இந்த எத்தக்கலம் பண்ணுறதுனால ஏற்கனவே பாகிஸ்தான் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா 30% அளவுக்கு சம்பளமே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா எப்பா வருமானம்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே டீசல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு லீவு தானே விட்டு வச்சுருக்கிறேன், வாரத்துக்கு 3 நாள் லீவில் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதுக்குப்பா சம்பளம் அப்படின்னு யார் கேட்குறது, பாகிஸ்தான் தரப்பில் கேட்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெரிலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லை பகுதியில் இது மாதிரி ஸ்மக்லிங் வந்து அதிகமாகிடுச்சா ஈரானுக்குள்ளார். ஏன்னா ஈரானை ஏற்றுமதி பண்ணுறதுல பெரிய சிக்கலாக இருக்குது.
அதனால் வாங்களே எல்லை பகுதியில் கொஞ்சம் கசமசா வேலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி வேலைகள் இல்லீகலாக நடந்துட்டு தான் இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தொடர்ந்து பதில் தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புகைப்படங்கள்லாம் கொஞ்சம் வரைபடங்களோட கிடைக்காதனால உங்ககிட்ட சப்மிஷன் கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லாருமே எல்லா தகவலும் பத்திரிகையாளர்களுமே முழுக்க அங்கே குழுமி இருக்கிறாங்க. இஸ்ரேல்லையோ இல்லை ஈரான்லேயோ இல்லை அரபு நாடுகளையோ குழுமி இருக்கிறாங்க. அதனால் இங்கே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. தகவல்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தகவல் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. கிடைச்ச உடனே உங்களுக்கு மொதல் தகவலாக ஓடி சொல்லிடுறேன் நான். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.